ஸ்ரீமதே கோபாதேசி மகாதேசிகாய நம. ஸ்ரீமத் கோதாயை நம. குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தண்ட பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பொங்கழல் நப்பினை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மாபா வாய்த்திருவாய் மைத்திடங்கனாய் நீ என்மனானே எத்தனை போலும் துயிலவட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றுகளாயால் தத்துவமன்று தகவேலோரம்பாவாய். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் வசத்தியான குத்து விளக்கு எரிஞ்சுருக்கு. உள்ளுக்குள்ளே தீபம் நன்னா ஜோதிஷ் ரொம்ப நன்னா இருக்கேன். இது எதுக்குன்னா இந்த விளக்கு ஏற்றுறது அப்படின்னா இது உஷ்ணத்தையும் கொடுக்கும், நமக்கு ஒரு வசதியான இந்த ஆக்சிஜன் சொல்லுவார் இல்லையா, அதையும் கொடுக்கக்கூடியது. இப்போ இருக்க ஒளியெல்லாம் செயற்கையாக உண்டு பண்ணுறது, வெம்மையை ஜாஸ்தி பண்ணும், ஆக்சிஜன் போகும், மூச்சு திணறும் நமக்கு இல்லையா. ஏசி இருக்கிறவாளுக்கு சரி, ஆனால் குளிர் காலத்தில் ஏசியும் போட்டு எங்கே குளிருது, கொஞ்ச நேரம் புழுக்கமாக போகும், திருப்பி ஃபேனை போட்டுப்பா திருப்பி அணைச்சிப்பா இல்லையா. அதனால் இந்த விளக்குகள்லாம் செயற்கையாக இந்த விளக்குகள், அந்த காலத்தில் இயற்கையாக எண்ணெயோடு சேர்ந்த விளக்குகள், அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா. குத்து விளக்கரிய கொட்டக்கால் கட்டில் மேல், அந்த வசதியாக கட்டில் இருக்குது. எப்பேற்பட்ட கட்டில் அப்படின்னா குவலையா பீடம்ங்கிற யானையை வதம் பண்ணி அதுக்கு சதுர்தந்த கஜம்னு பேர். 4 தந்தங்கள் இருக்கும். இன்றைக்கி தேப்பெருமா சன்னதியில் போய் பார்த்தோம்னா தெரியும், அந்த யானை வாகனத்தில் பார்த்தோம்னா பெருசாக இருக்கும், 4 தந்தங்கள் இருக்கும். நன்னா வசதியாக தேப்பெருமாள் அப்படி வசதியாக காஞ்சிபுரத்தில் போய் வரதராஜ பெருமாளை பார்க்கணும். அந்த யானை நன்னா இருக்கும், புஷ்டியாக 4 தந்தங்கள் இருக்கும். இந்த 4 தந்தமாக அந்த குவலையா பீடத்துக்கு கம்சன் வச்சுருந்தான் பட்டத்து யானை. அதை கொண்டு காலை எழுப்பி அப்படி வசதியான சந்தன கட்டில் வருத்துன்றிருக்கானா. மெத்தண்ட பஞ்ச சயனத்தின் மேலேறி, இது எத்தனை கிருஷ்ணன் பண்ணி கொடுத்துருக்கான் நாயிக்காக, நல்லா பார்த்துக்கோங்க சரியா. மாமனார்த்தி சீர் இல்லை, கிருஷ்ணன் தானே பண்ணி கொடுத்துருக்கான் தன் நாயிக்காக. நப்பின்னே நங்காய். அதனால கொத்தலர் பூங்கழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மாபா வாய்தருவாய். அப்பாடி எம்பெருமானே, அவளையும் விடமாட்டேங்கிற, நீயும் பேச மாட்டேங்கிறீடப்பா, அப்படி சொல்லக்கூடாது, எங்களை ரட்சணம் பண்ணணும். சேர்ந்த சேர்த்தி இல்லையா, இங்கே ஆச்சு வரப்போகிறது இல்லையா, எம்பெருமானோட சேர்ந்த சேர்க்கி தாயாருக்கு வரப்போகிறது இல்லையா. அந்த மாதிரி அந்த சேர்த்தியை சேவிக்கிறதே வசதியாக அனுபவம். 2 பேரும் சேர்ந்துன்னு இருக்கா, இவ பேசின்னு இருக்கா, பிரார்த்திச்சுன்னு இருக்கா, கூட இருக்கிறவாள்லாம். மைத்திரங்கனாய் நீயுன்மனானை எத்தனை போகும் தொழிலவட்டாய்கான். அம்மாடி மைத்திரங்கனாய் வசதியாக மைய கண்ணுக்கு மையிட்டு அழகா அப்படி சொன்னால் ஜம்னு. அந்த காலத்துலேயே ஒவ்வை செவ்வாய் திருத்தின் ஆண்டாளுக்கு பெரியவா சொல்கிறார். ஆண்டாள் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் அதனால தோஷம் கிடையாது. பொம்னாட்டின்னாவே அழகுபடுத்திக்கிறது இயற்கையான ஒன்று அப்படிங்க காமிச்சு கொடுத்துருக்கா சரியா. அது மாதிரி மைத்தரங்கனா நீ உன்மனால்னே, அந்த மைய அழியவே இல்லை, ராத்திரி உள்ளும் படுத்துன்னு இருக்கா, எல்லாம் இதாக இருக்குது, ஒன்றும் தெரியல, அப்படியே அண்டளந்த தாமரை போல் இருக்காலும் புதுசாக. ஏன்னா எம்பெருமானோட சேர்ந்த சேக்கி 2 பேருக்கும் அந்த காந்தி இருக்கான். தொழிலவட்டாய்கால் எத்தனையாலையும் பிரிவாற்றுகளாயால் தத்துவம் என்று தகவேலோரம் பாவாய். அப்பாடி உங்கள் இருவருமாக சேர்ந்து சேவிக்கிறதுக்கு வந்தோமே, இப்படி எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறேங்கிற. ராமன் சீத்தையும் காட்டில் இருக்கச்சே என்னாச்சுன்னா, சீதா மடியில் ராமன் படுத்துன்னு இருப்பான், கொஞ்சம் நேரம் தூங்கி முடிச்சிருவான். ஏந்து முடிச்சோன்னா, ஐயோ சீதை பாவமே, உன் தொடை கண்ணி போயிடுதேன், ராமா இப்போ இத்தனை நேரம் பண்ணிட்டேனே, அவனும் அடராமாம்பானான் சரியா போச்சு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், அடராமான்னு சொல்லணும். யாரையும் வெய்யக்கூடாது, அடாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அது மாதிரி தாயார் மடியில் எப்போ அவன் படுத்துட்டானோ இவன் மடியில் தாயார் படுத்துப்பாலாம். இதை ஹனுமன்கிட்ட சொல்கிறா சீத்தை. ஏன்னா சீதை தான் பார்த்தான்னு தெரிஞ்சுக்கணும் ஹனுமன். அப்படி ஹனுமன் சொல்கிறது சரி, அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அந்யோன்ய பாவத்தை சொல்கிறாலாம் வசதியாக. அதுதான் இங்கே 2 பேருக்கும் நடக்கிறது. எத்தனை போலும் பிரிவாற்றகல்லாயால் தத்துவம் என்று தகவேலொரும்பாவாய். அப்படி 2 பேருமா சேர்ந்த சேர்க்கை எங்களுக்கு ஒரு வசதியான ஸ்திதியை தரும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அருள வேண்டும் பிரார்த்திக்கிறாளாம். குத்து விளக்கரிய. நாராயண நாராயண நாராயண.